அடங்கியிருக்கும் வித்துக்கள் போன்று அமைந்தது அண்டங்கள். இப்படி 1008 அண்டங்கள் கூடியது ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் சேர்ந்தது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் அடக்கியது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் இறங்கியிருக்கக்கூடிய 1721 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தில் புழுக்கம் ஆரம்பமாகிவிட்டது என்றுதானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகமானது உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் நலிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன் காண்பது என் கழகத்தின் விளைவாகும். இதை அறிந்தவர் யாராயினும் தேவாதி தேவர் முதல் சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் என்னை கண்டால் அஞ்சு நடுங்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி அனைத்தும் ஒரு கழகமாக புரியாவிட்டால் என்னுடைய சிறப்பானது 1008 இப்படி அனைத்திலும் ஒரு கழகம் புரிய வேண்டும். இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் புரியணும். இன்று நமது தாய் மீனாட்சியுடைய அருள் மூலம் நமக்கு கழகம் கிடைக்கும் என்று நம்பலாம். அதனால் மூலம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு அவர்களிடம் ஆட்சி பெற்றுக் கொண்ட இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் புரிய வேண்டும். அதனால் அந்த விநாயக பெருமானை வணங்கி நமது கழகத்திற்கான உபாயத்தை தேடலாம். அற்புத கீர்த்தி வேண்டும், ஆனந்த வாழ்க்கை வேண்டும், நற்பொருள் குவிதல் வேண்டும், நலமெல்லாம் பெருக வேண்டும், கற்பக நோக்கி தெய்வம் வஞ்சயத்தை இருக்க சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை தந்த உண்மை அஞ்சு கரத்தை யானை கட்டி ஒரு தந்தனம் என்பது கொண்டவன் கைதட்டி பாராட்டுறது ஒரு நல்ல மனசு வேணும். கழகப்பிரியால் நடிக்கும் மணிக்குமார் அவர்களுக்கு காமெடி சார்பாக பொன்னாடை பெற்று பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய நமது கிராமத்தார்களுக்கும் நாடகத்தின் அமைப்பாளர் நாகேஷ் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இங்கே ஒளிபெருக்கி அன்னை உங்களுக்கெல்லாம் அன்னையாக இருந்து கொண்டு அருமையாக ஒளிபெருக்கி பரவாயில்ல. ஒரு ஊரில் ரொம்ப கஷ்டப்படுவான். ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கு நன்றி. வலைதளத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் அண்ணன் மாயக்குளம் மாதவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கலைப்பணியை துவங்குகின்றேன். நன்றி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று
இருக்கக்கூடிய நிலமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுள் குமர கடவுள். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் முருகப்பெருமானைத்தான் தமிழ் கடவுள் என்று நாம் வணங்குகின்றோம். காரணம், எத்தனையோ மொழிகள் உலகத்தில் உண்டு, ஆனால் அந்த மொழிகளுக்கெல்லாம் கடவுள் என்பது கிடையாது. மலையாளத்துக்கு கடவுள் இருக்காரா, இல்ல இந்திக்கு கடவுள் இருக்காரா, இல்ல தெலுங்கு, கன்னடா, எத்தனையோ மொழிகள் இருக்கு. அந்த மொழிகளுக்கெல்லாம் கடவுள் கிடையாது. நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தான் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று வணங்குகின்றோம். ஏன்னா தமிழ் மொழியின் எழுத்துக்களில் பிறப்பிடமே முருகப்பெருமான் தான். தமிழில் உயிரெழுத்துக்கள் 12, அதுபோல முருகப்பெருமானுக்கு கரங்களும் 12, மெய்யெழுத்துக்கள் 18, முருகப்பெருமானுக்கு விழிகளும் 18, ஆயுத எழுத்து 1. முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த ஆயுத எழுத்தை போன்றே இருக்கக்கூடியது. இப்படி தமிழ் மொழியின் எழுத்துக்களின் பிறப்பிடமே முருகப்பெருமான் தான். இன்னும் சிறப்பாக சொல்ல போனால், ஒரு மொழிக்காக கடவுளே இறங்கி வந்து அரங்கேற்றி வைத்த பெருமை நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இலக்கணத்தை வகுத்து அந்த ஒரு மொழியை இப்படித்தான் பேச வேண்டும், எழுத வேண்டும் என்று ஒரு முறைப்படி நம்ம தமிழருக்கு வந்து இலக்கணம் வகுத்தது நம்ம தமிழர்கள் தான். கீழடி அகழ்வாராய்வுல அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள்லாம் அவ்வளவு நாகரிகத்தோட வாழ்ந்திருக்காங்க. உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தது நமது தமிழர்கள். ஆனா இன்னைக்கு தமிழர்கள் எந்த நிலைமையில போய்கிட்டு இருக்கான்? ஆமா, அதெல்லாம் வெளியே சொன்னா சூழ்நிலை. ஆமா, அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். அதனால தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நமது கழகத்திற்கான உபாய் கேட்கிறார். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் அருமையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் அருமையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாடிலே நீராட்டுவோம், பத்தி இரண்டிலே பட்டாரே நாம் கட்டுவோம். நித்தமும் பாடிலே நீராடுவோம்,
குமரன் போல குமுறிக்கிட்டு இருக்காரு. ஆமா, மதுரை தமிழ்நாடு நடிகர் சங்கத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிருதங்க அந்த ஒரு வித்தான்கள்ல இவர் வந்து ஒரு நல்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆட்கள் இவர் ஒருத்தர். நல்ல சிறப்பான ஆமா அன்பு சகோதரர் மருது அவர்களுக்கும் அன்பு அண்ணன் குணசேகரன் அண்ணன் வந்து இந்த வருஷம் இப்பதான் சந்திக்கிறேன் அண்ணனை. அண்ணே நல்லா ஒரு சில பேர்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காங்க, நல்லா வாங்கி போடுவாங்க. நன்றி நன்றி. அன்பு தம்பி ரஞ்சித் குமார் அவர்கள் ஆல்ரவுண்டு சிறப்பாக ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனன் வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன் அவர்கள் சக்கரவர்த்தி இசைக்கலைஞர், உண்மையிலே அருமையான இசைக்கலைஞர். ஒலிபெருக்கி இன்னைக்கு வந்து பாடின விடிய பாடிக்கிட்டே இருக்கலாம். அன்னை ஒலிபெருக்கி உண்மையிலே எங்களுக்கு அன்னை மாதிரி இருந்து அருமையான ஒலிபெருக்கி. நன்றி நன்றி நன்றி. ஆமா பாடும். ஏன்னா பசித்தவனுக்கு தேவை உணவு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா ஒரு மனுஷன் பசியோட இருக்கிறப்ப அவனுக்கு உணவு கொடுக்காம இப்பத்தையும் வறுக்கிறான் இப்பத்தையும் பொறிக்கிறோம் சொல்லி காலத்தை கடத்திட்டே இருந்துட்டு பசி அடங்கினதுக்கு அப்புறம் கொண்டு போய் பிரியாணி கொடுத்தாலும் அவன் சாப்பிடுவானா? வேணாம்னு சொல்லிடுறான். அப்ப பசிக்கிறவங்களுக்கு தேவை உணவு. மக்களுக்கு என்ன தேவை? மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால தியாகி இமானுவேல் அவருடைய பாடலை பாடிவிட்டு பிறகு நமது கழகத்திற்கு செல்லலாம். அண்ணா மாறே தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே, அண்ணா மாறே தம்பி மாறே அருமையுள்ள
அனைவருக்கும் நன்றி. விமானங்கள் பாட்டு பாடியதற்காக புதுக்கோட்டையை சேர்ந்த முருகன் சேவலன் ஆகிய 2 பேரும் சேர்ந்து நாரதனாக நடிக்கிறவர்களுக்கு 150 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஏரிகை திணைகளில் நாம் இருக்கக்கூடிய நம்ம குறிஞ்சிடலாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சட்டம் கேட்கங்க. ஆமா, ஆனா காலதாமதான் காரியத்தை கேடு அப்படின்னு. ஆமா ஆமா, சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும்ல. அதனால இடமோ குறிஞ்சி நிலம், பெருமைக்குரிய ஒரு நிலம். பெருமைக்குரிய நிலம் என்று நம்ம சொன்னா போதுமா? இனம் பெருமைக்குரிய இடமே. ஆனா இங்க வாழக்கூடிய மக்கள் பெருமைக்குரிய மக்கள் இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதனால ஏதாவது ஒரு சத்தம் இந்த இடத்துல கேட்குதா அப்படின்னு உள்நோக்கி பார்க்கலாம். நாராயணா என்று அற்புதமான கானத்தை இசைத்துக் கொண்டிருக்கின்றாள் அந்த சுந்தரவள்ளி. ஆதியிலே அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளி என்ற 2 பெண்கள் மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீரில் உதயமானார்கள். அமிர்தவள்ளியை தென்பரங்குன்றத்தில் தெய்வயானை என்ற பெயரில் திருமணம் செய்து கொண்டார் முருகப்பெருமான். சுந்தரவள்ளியோ இங்கே திணைப்புணத்தில் சுதந்திர வள்ளியாக திணைக்காவல் காத்துக் கொண்டிருக்கின்றாள். அன்னவளின் ஆலோலம் சோ என்கின்ற இந்த இனிமான கானம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அன்னவளின் அழகை ஒரு வர்ணிப்பதற்கு முன்பாக இயற்கை ஒரு முறை வர்ணிக்கலாம். அது எனக்கு அன்பளிப்பு அளித்த அன்பு உள்ளங்கள் அவர்களுக்கு நன்றி. நன்றி சொல்ல மறந்துச்சு. நன்றி. அன்பளிப்பு அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நானும் கொண்டு நாட்டியமாடு நானும் என் சொல்ல வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் காலதாமதம் காரியத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் எந்த அளவுக்கு நேர்மையா இருக்காரோ அந்த அளவுக்கு அந்த நாடு வந்து சிறப்பா இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மலைப்பிரதேசம், ஒரு மலைப்பிரதேசத்துல 100 ஆடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த 100 ஆடுல வந்து ஒரே ஒரு ஆடு மட்டும் கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆடு. சரி, கொஞ்சம் நல்லது கெட்டது தெரியும் அந்த ஒரே ஒரு ஆட்டுக்கு மட்டும். மத்த 99 ஆடுகளுக்கு சரியா விவரம்
தெரியாது. சரி. ஒரு ஓநாய் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்ப அந்த ஓநாய் வந்தோடனே சொல்லிட்டான், சரி இந்த ஆடை ஒன்னொன்னா நம்ம அடிச்சு சாப்பிடுறதுக்கு 100 ஆடு இருக்கு, இந்த இடத்துல தங்கணும்னா ஒரு ஆடை அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஓநாய் சொல்லிட்டான். இந்த இடம் வந்து ரொம்ப குளிர் அதிகமா இருக்கு, நீங்க வந்து 100 ஆடு இருக்கீங்க, என்னைய மட்டும் உங்க தலைவனை தேர்ந்தெடுத்தா எல்லாத்துக்கும் வந்து இலவசமா கம்பளி போர்வை தெரிஞ்சுட்டான் இந்த ஓநாய். சரி. அப்ப 99 ஆடு என்ன நினைச்சுட்டான், இந்த சரியா அனுபவம் இல்லாத ஆடுகள் என்ன நினைச்சான், ஆக நம்ம குளூர்ல தினம் நடுங்குறான், அப்ப நமக்கு இலவசமா கம்பளி போர்வை தருன்னு சொல்றாரு இந்த இவரே நம்ம தலைவரை தேர்ந்தெடுப்போம் சொல்லி 99 ஆடு முடிவு பண்ணிருச்சான். ஒரே ஒரு ஆடு அந்த அனுபவம் உள்ள ஆடு சொல்லிச்சான், முட்டா போயில அறிவு இல்லாம அவனை போய் தலைவரா தேர்ந்தெடுக்க முடியலையே, கம்பளி போர்வை எதிராக தயாரிப்பாங்க கேட்டுட்டான். கம்பளி போர்வை ஆட்டு தோல்ல இருந்தாண்டா தயாரிப்பாங்க, அதன் சொல்ற மாதிரி கம்பளி போர்வை இலவசமா கிடைக்கும், அதை பொட்டி படுக்கத்தே நம்ம இருக்க மாட்டான், அவன் நம்மள ஒரு ஆளா காலி பண்றக்காண்டிதான் அவன் திட்டம் போட்டு என்னைய தலைவரா தேர்ந்தெடுன்னு சொல்றேன், அது தெரியாம நீ அவனே தலைவரா தேர்ந்தெடுக்க சொல்றீங்க நான் சொல்லி. ஏன்னா இலவசம் சொன்னா நம்ம ஆளுங்க எதா இருந்தாலும் வந்து போய் வாங்குவாங்க. ஏன்னா உலகம் போட்டி உலகம், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மனுஷன் போட்டி விட மாட்டாங்க. புதவுல அங்கதான் எனக்கு பங்குன்னு கேட்க மாட்டாங்க, மத்த எல்லா இடத்துலயும் எனக்கு பங்குன்னு வருவாங்க. ஆமா, அப்படிப்பட்ட போட்டி உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருந்தா என்ன செய்யறது, பணம் 10 செய்யிட்டு இருக்காங்க, ஏன்னா ஈட்டி 8 மட்டும் தான் பாங்க, பணம் பாயிட்டு இருக்காங்க. ஆமா, அப்பேற்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் போகும்போது என்னத்தை கொண்டு போறோம், ஒண்ணும் கிடையாது. என்னங்கப்பா உட்காருங்கப்பா, அமைதியா உட்காரு. ஒண்ணும் இல்ல ராகா குடிச்சிட்டாரு, ஒண்ணும் இல்ல அவரா கேட்டாரு. அப்படியே நம்ம வந்து இந்த உலகத்துல இப்ப ஒரு சூழ்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா மனுஷன் வந்து ஆறறிவு படைத்தவன், நம்ம வந்து உயர்த்தினை அப்படின்னு சொல்றாங்க இலக்கணத்துல, தமிழ் இலக்கணத்துல மனுஷன் உயர்த்தினை அப்படின்னு சொல்றாங்க. உயர்த்தினா எல்லா உயிர்களை விட நம்ம மனிதன் வந்து மேன்மையானவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிஞ்சுவன செருப்புக்கு இருக்க மரியாதை மனுஷங்களுக்கு கிடையாது. ஏன்னா கேட்டீங்கன்னா, அம்மா அப்படி பிஞ்சுவன செருப்புக்கு இருக்க மரியாதை மனுஷனுக்கு கிடையாது. ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருந்தாரு, நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவர் செருப்பு அந்து வச்சு, செருப்பு அந்து போனோன்னு என்ன சொன்னாரோ, அவங்க ஒரு வீடு இருக்கையில, ஐயா அந்த மாதிரி செருப்பு அந்து வச்சு எனக்குள்ள ஓரமா வச்சுட்டு போறியா, வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சரி அதுக்கு என்ன தாராளமா வச்சுட்டு போங்க, அப்புறம் வந்து எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆளு. அடுத்து ஒரு ஆளு நல்ல பெரிய வசதியா வாழ்ந்தாலும் நல்லா ஒரு செல்வ செழிப்பா வாழ்ந்த ஆளு, நல்ல மனிதர், ஒரு நாள் இறந்து போயிட்டாரு. அவரை தூக்கிட்டு போறாங்க, ஊர்வலமா தூக்கிட்டு போய் ரொம்ப திடீர்னு மழை பயமா பெய்யுது. மழை பெய்யல என்ன செய்யறாங்க, ஐயா அன்னைக்கு செருப்பு வந்து வச்சு உங்க வீட்டுல ஓரமா வச்சுட்டு போனேன், பாவம் நல்லா வாழ்ந்த மனுஷன் செத்து போயிட்டாரு, மழை வேற உங்களுக்கு நனைய விட்டு கொண்டு போனா நல்லா இருக்காது, உங்க வீட்டுல ஓரமா கணக்குல இந்த பணத்தை வச்சுக்கணும் வச்சு விடுறாங்க, தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவான். அப்படியே ஏன்னா பிஞ்சுவன செருப்பு இருக்க மரியாதை மனுஷனுக்கு கிடையாது. ஆனா நம்ம கொஞ்சம் ஆட்டமா போறோம், 50 ரூபா இருந்தா அதுக்கு ஒரு ஆட்டம், 500 ரூபா இருந்தா அதுக்கு ஒரு ஆட்டம், 5000 ரூபா இருந்தா அதுக்கு ஆட்டமும் ஆட்டம், அப்படி போய்கிட்டு இருக்கான். ஏன்னா ஆட்டத்துல பல வகை இருக்கு. ஆமா, ஏன்னா குடிச்சதே அமைதியா, அதாவது இந்த குடிச்ச பாட்டு இருக்கு பாருங்க, அந்த பாட்டுல அது வாட்டு ஓரம் அமைதியா கிடக்கும், குடிச்ச அது ஆட்டம் போட்டு கிடக்குறது. பணம் இருக்கு பாத்தீங்களா, பணம் வீட்டுல அது வாட்டுக்கு இருக்கு, நான் தான் பெரிய பணக்காரன் இவங்க ஆட்டம் போட்டு இருக்கிறது. இந்த படிச்சவங்க படிச்ச புத்தகமா அது வாட்டுக்கு வீட்டுல அமைதியா இருக்கு, நான் தான் நிறைய படிச்சவங்க சொல்லி அவங்க ஆட்டம் போட்டு புத்தகம் ஆடு. ஆமா, அப்படி ஆட்டத்துல பல வகையான ஆட்டங்கள் இருக்கு. ஆனா ஆட்டம்லாம் ஒரு நாள் எல்லா ஒரு முடிவுக்கு எல்லாமே வந்து கடவுள் ஒரு பொறுத்து மட்டும்தான் பொறுப்பாரு. அப்புறம் முடியாத பட்சத்துக்கு இப்ப கேரளால வயநாடுன்ற இடத்துல மொத்தமா 2000 பேர் உயிரோட போயிட்டாங்க. ஏன்னா மனிதன் வந்து இயற்கையோட ஒன்றி வாழணும். நம்ம என்னத்தையும் செயற்கையா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தாலும் இயற்கைக்கு நம்ம எல்லாம் ஒரு தூசிக்கு சமானம். அது நினைச்சதுன்னா நம்ம ஒரு நொடியில் நம்ம அழைச்சிட்டு போயிடும். ஆமா, என்னத்தையும் சொன்னாலும் மனுஷன் வந்து என்னத்தை கேட்கறாங்களா. ஆமா, சரி இருந்தாலும் இந்த வாழ்க்கை நிலையாமை தன்மையை உணர்த்துறதுக்காக சமரசம் புலாவம் இடமே நம்பாழுதானா, சமரசம் புலாவும் இடமே நம்பாழுதானா, சமரசம் புலாவும் இடமே, சமரசம் புலாவும் இடமே நம்பாழுதானா, சமரசம்
நன்றி நன்றி நன்றி. கைதட்டி உற்சாகப்படுத்துங்க அருமையான இசை கலைஞர்கள். கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. ஏன்னா ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரணும்னா தாயும் தந்தையும் அவசியம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு இருக்காங்க. நம்மளால இருக்கு அது விவரம் புரியாது. மாதா பிதா குரு தெய்வம்ன்றது யாருன்னு நினைப்பாங்க. ஏன்னா மாதான்றது யாரு அம்மா, ஆமா. பிதான்றது யாரு அப்பா, குருன்றவர் யாரு அவருக்கு நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர். இவங்க 3 பேரும் சேர்ந்ததே தெய்வம். இவங்க 3 பேரும் நமக்கு தெய்வம் சொல்லியிருக்காங்க. நம்மளால தெய்வம்ன்றது வேற அப்படின்னு நினைச்சுக்கிறது. நம்ம செய்யற பாவத்தை பூரா செஞ்சு விட்டு ஒரு 1 லட்ச ரூபாய் உண்டியல்ல போட்டா, கோயில் உண்டியல்ல போட்டா நம்ம பாவம்லாம் போயிடும் நினைக்கிறேன். ஆமா, ஒரு 10,000 ரூபாய்க்கு அன்னதானம் போட்டோம்டா நம்ம பாவம்லாம் போயிடும். நம்ம வந்து நம்மளுக்கு எந்த பின்னால வந்து நரகம்லாம் நம்மளுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். திருப்பதி கோயில்ல கோடிக்கணக்கு எப்படி இருக்கு? ஏன்னா செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும். முற்பிறவிலையோ இல்ல நம்ம முன்னோர்களோ செஞ்ச பாவத்தை வந்து நம்ம அனுபவிச்சே தீரணும். அதே தலையெழுத்து. அரசு நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில குழந்தைகள் ஊமையா பிறக்கும், ஒரு சில குழந்தைகள் ஊனமா பிறக்கும். அது எல்லாம் பாவம் செஞ்சுச்சா குழந்தைகள்லாம்? அப்ப என்ன காரணம்? முன்னோர்கள் செஞ்ச பாவம். அவங்க தாயோ தகப்பனோ இல்ல அவங்க தாத்தாவோ பாட்டியோ அவர்கள் செய்த பாவம் அந்த குழந்தைகள் மேல வந்து ஒன்றுமையாத குழந்தைகள் அந்த காலத்துல. ஆமா, நம்ம செஞ்ச பாவம். ஆமா, இப்ப அவங்க செஞ்ச பாவத்தை அவங்களே அனுபவிச்சே தீரணும். அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் எட்ட தாயினுடைய புகழை பாடிவிட்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு நாள் நம்ம கண்டிக்கலாம். அதனால 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா உன் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாராட்டு ஊட்டி வளர்த்த அம்மா உன் அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா. ஏன்னா எல்லா பாவத்துக்கும் மன்னிப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரே நீதிமன்றம் தாயினுடைய இது என்ன? ஏன்னா எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பெத்த தாய் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில தாய்மார்கள் எல்லாம் செய்வாங்கன்னா மயன் தப்பே செஞ்சிருந்தாலும் ஒரு சில பேரு போய் அவங்க மயனை பத்தி ஒரு தாய்கிட்ட போய் குறை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்துக்கிற மாட்டாங்க. மயன் பொறிக்கு பேர் ஆத்துறானே, குடியார் ஆத்துறானே அப்படின்னு போய் ஒரு தாய்கிட்ட போய் அவங்க பிள்ளைய பத்தி நம்ம குறை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எட்டு வளர்க்க மாட்டார். என் மயனை பத்தி நீ குறை சொல்றீ, நீ யாரா அப்படின்னு சொல்லி நம்மளே தாய் வந்து என்னதான் தான் மயன் தப்பு செஞ்சிருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா 10 மாதம் சுமந்து பெற்ற வகை இல்லையா? அப்படி எல்லா குற்றங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரே நீதிமன்றம் தாயினுடைய இது என்ன. அதனால பெற்ற தாய் தந்தையரை கடைசி காலத்துல கஞ்சி ஊத்தாம வந்து ரோட்ல ஒரு மிகப்பெரிய பாவம். அதனால முடிந்தவரை வயதான தாய் தந்தையரை ரோட்ல விட்டுறாம அனாதை இல்லத்துல போய் சேர்த்தாம அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும். ஏன்னா சின்ன வயசா இருக்கும்போது நம்மளை ஈ அடிக்காம இரும்பு அடிக்காம நம்மளை எப்படி பாசமா வளர்த்துருப்பாங்க. அதே போல அவங்களும் வயதான பிறகு அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. அந்த குழந்தைகளை நம்மளே பாதுகாக்கணும். அதனால 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாராட்டு ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா. ஏதோ இல்லாம ஒதுப்பு சேராம ஒப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரத்தை பாராம கஞ்சி தண்ணி இல்லாம
தாய்மார்களுக்கும் இந்த பாடலை சமர்ப்பணம் செய்து கொண்டு என்னுடைய கலைப்பணியை இனி நடத்த வேண்டும். இதுவரைக்கும் காணப்பிரிய இனி கழகப்பிரியரா மாறினேன். அதனால சந்திக்க வேண்டிய ஒருவராக சந்திக்க வேண்டும். இந்த கானகத்தில் ஏதோ சத்தம் கேட்கின்றது. அதனால் ஏன் வந்தால் எதற்காக வந்தால் எல்லாம் அந்த கந்த பெருமானுக்காக. ஆகவே தெய்குந்தரை மணந்த முருகவேலன் இந்த சுந்தரவல்லியை கரம் பிடிக்க வேண்டிய கால நேரம் நெருங்கிவிட்டது. அந்த முருகப்பெருமானை சந்தித்து சுந்தரவல்லியை அவரோடு சேர்த்து வைக்க வேண்டும். அதற்கு முன்பாக யாரோ ஒரு காவலன் இந்த கானகத்தில் அங்குமிங்குமாக சுற்றித் திரிகின்றார். ஆகவே அந்த காவலன் இங்கே சந்திப்போம். அதன் பிறகு நம் கழகம் மட்டும் சிந்திப்போம்.